இறுதி இரவு உணவுக்கு பிறகு இயேசு தனது சீடர்களுடன் கெத்சமனே தோட்டத்திற்கு சென்றார். அவர் மிகுந்த வேதனையிலும் துயரத்திலும் இருந்தார். என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துயரத்தில் உள்ளது. நீங்கள் இங்கே விழித்திருந்து செபியுங்கள். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆனால் சீடர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவே, நீங்கள் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிதாவே, இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. அப்போது யூதாஸ் ஆசாரியர்கள் மற்றும் படைவீரர்களுடன் வந்தான். வீரர்களே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் போய் முத்தமிடுகிறவர்தான் இயேசு. ரபி, யூதாசே, முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது. அவர்கள் இயேசுவை இழுத்துச் செல்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அனைவரும் பயந்து ஓடிவிட்டார்கள்.